இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ண போறேன்னு கெஸ் பண்ணுங்க. தேங்காய். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தேங்காய் சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தேங்காய் தான் சாப்பிட போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆப்பம், அது கூட தேங்காய் பால் நிறைய ஊத்தி கொடுக்குறாங்க. சாப்பிட போறோம். ஆப்பம் செம்ம சாஃப்டா இருக்கு, நிறைய சக்கரை போடாம சூப்பரான தேங்காய் பால். இது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கோகனட் ரைஸ், அது கூட வந்து ப்ரான் தொக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா கோகனட் ரைஸ் தான் சேலஞ்ச், ப்ரான் தொக்கு லைட்டா வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரான் சேலஞ்சுக்காக நிறைய கோகனட் வச்சு வீட்டில் அம்மா செய்வாங்கல்ல, எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் நல்லா துருவி போட்டு சமைப்பாங்க. இங்க வந்து கோகனட் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பீஸா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தேங்காய் வரைச்சு செய்யற நீர் தோசை சாப்பிட போறோம். மேக்கிங் பயங்கர யூனிக்கா இருக்கும். அரிசியோட தேங்காவை நல்லா அரைச்சி அது கொட்டாங்குச்சியில ஊத்தி தோசை பண்ணுவாங்க. பாருங்க, தேங்காய் மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு தோசை. இது மெயின் சைட் டிஷ்ஷே வந்து கோகனட் ஜாகரி தானா. இனிப்பா இருக்குமா, காரமா வேணா இந்த சட்னி, ஸ்வீட்டா வேணா இந்த சட்னி. நார்மல் தோசை மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லாவே சாஃப்டா டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நைட் டின்னருக்கு தேங்காய் பூ சாப்பிட போறோம். ஆக்சுவலா கோகனட் பாப்சிக்கல் சாப்பிடலாம் நினைச்சோமா, போற வழியில இதை பார்த்தேன். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு, மணி ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா கோகனட் வச்சு சாப்பிட்டாச்சு. சேலஞ்ச் வந்து இதுவரை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல, கோகனட்ல ஒரு சேலஞ்ச். எதிர்பாருங்கள் இனிமேல்.